गाइस मणि பார்த்துக்கங்க 4ஆம் தேதி மணி 5:10 வெடிக்காலில எங்க அம்மாவோட கீரை கறி ஆசையா இருந்துச்சு. அம்மாவோட கீரை கறி ஆல்வேஸ் பெஸ்ட். கருவாடு சம்பல் நெத்துடுது, நெத்திலி பொரிச்சுக்கிட்டேன், முட்டை பொரிச்சுக்கிட்டேன், சோறு. அம்மாவோட கீரை கறி அப்பா நேத்துள்ள கீரை கறி சாப்பிட்டா அப்படியே சொகம் வருங்க. சூடாக்கினேன். நான் இந்த மாதிரிலாம் சோறே சாப்பிட மாட்டேன். சும்மா வெடிக்காலில் ஏதாச்சும் நொறு சாப்பிடுவேன். நான் கீரைக்கறி பார்த்தோட கிச்சனுக்கு வந்தேன். ஏதாச்சும் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்லான்னு. சாண்ட்விச்சு அது அம்மாவோட சாப்பாடே சாப்பிட்டு போகலாம். கீரைக்கறி பாருங்க, ஐயோ சொரகம். அம்மாவோட கருவாடு சம்பல் வச்சு நெத்திலி பொரிச்சு, அம்மா நேற்று நெத்திலி பொரிச்சாங்க, அது முடிச்சு. அம்மா ஆல்வேஸ் பெஸ்ட். அம்மாவோட குக்கிங் ஆல்வேஸ் பெஸ்ட். சாப்பிடுறேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு 5 நாளாக காய்ச்சல். எங்கள் அம்மா சமைக்கல. அப்போ தான் தெரியுது. அம்மா சமைக்காத போது தான் தெரியுது. அம்மாவோட சாப்பாடுக்கு சில பேர் நிறைய பேர் ஏங்குவாங்க. எங்கள் அம்மா 5 நாள் சமைக்காததுக்கே ஐயோ அப்படின்னு தோணுச்சு. அம்மா எல்லாத்துக்குமே அம்மா தான். ஐ லவ் யூ அம்மா. கண்டிப்பாக வீடியோ பார்ப்பீங்க. என் செல்லம் அம்மா, அவங்களுக்கு தெரியும். போட்டு சாப்பிடுன்னு சொல்கிற ஒரே ஆள் அம்மா மட்டும்தான். அம்மா தானே சொல்லுங்க. அது பழைய கறி 10 நாளாக கறியாக இருந்தாலும் அம்மாவோட சமையல் என்றைக்குமே வராது. அதே வராது. நேற்று கூட அவ்வளோ நிறைய போட்டு சாப்பிட்டேன். போதுமாம்மா, ஒன்று சாப்பிடு, போதுமா, ஏன் என்னாச்சு அப்படின்னு. நம்ம எங்கே சுற்றி வந்தாலும் எவ்வளோ இடத்துல போய் விலை உள்ள சாப்பாடு லட்சக்கணக்கு கொடுத்து சாப்பிட்டாலும் ஒரு பொடி அம்மா கிட்ட இருந்து இந்த சமையல் அம்மா என்றைக்குமே வராதுல்ல. ஐ லவ் யூ அம்மா. ஆல்வேஸ் பெஸ்ட் அம்மா. சொல்ல வார்த்தை இல்லை.